ஸ்தோத்திரம். நான் ஊழியத்தை குறிச்சு தான் சாட்சி சொல்ல போறேன். எப்படி இந்த ஊழியம் ஆரம்பிச்சதுன்னு சொல்ல போறேன். சபையில நாங்க இருந்தோம், எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஊழியங்களை நாங்க செஞ்சோம், கொண்டோம். ஃப்ரீயாவே இருந்ததில்லை. ஓடுவோம், ஓடி வருவோம், அந்த மாதிரி இருந்தோம். திடீர்னு சபையை விட்டு நாங்க வெளியே வந்து ஒரு மாசம் நாங்க எதுவுமே செய்யல, வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நாங்க கேட்டோம் ஆண்டவர்கிட்ட, என்னப்பா நாங்க சபையில இருக்கும்போது ஓடிட்டு வந்துட்டு இருந்தோம், ஒரு ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு, இப்போ நாங்க சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கு, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாங்க கேட்டோம். அப்போ அவர் சொன்னாரு, நீங்க கேர்சல் ஆரம்பிங்க. கேர்சல்னா வீட்டுல வச்சு ஜெபம் பண்றதுதான் கேர்சல், ஆரம்பிங்கன்னு சொன்னாரு. ஆனா நம்ம வீட்டுல இடம் பத்தாதுன்றதுனால அவரே திருப்பி கேட்டோம், அப்ப இடம் பத்தாதப்ப நாங்க எப்படி ஜெபம் பண்றது, அத்தனை பேர் ஒரு 5 பேர்னா உள்ள உட்காரணுமே, இடம் பத்தாது அப்படின்னு கேட்கும் போது அவரு மொட்டை மாடியை காட்டி மொட்டை மாடியை ஜெபம் பண்ணு சொல்லி சொன்னார். நாங்க ஆரம்பத்துல ஜெபம் பண்ணும்போது ஒரு 5 பேர் தான் இருந்திருப்பாங்க. எங்க அத்தை அந்த மாதிரி சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஒரு 5 பேர் தான் இருந்திருப்பாங்க ஆரம்பத்துல ஒரு ஆர்வத்துல உணவெல்லாம் நாங்களே பொறுப்பெடுத்துறோம். ஃபர்ஸ்ட் வாரம் நாங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். உணவு, டீ, இந்த மைக் செட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க பொறுப்பு எடுத்துக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டோம். அடுத்த வாரத்துக்கே எங்க கிட்ட ₹1 இல்ல. என்னப்பா பண்றதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே நாங்க ஜெபம் பண்றோம். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஊழியம் என்னுடையது, நீங்க செய்யுங்க மாத்திரம் சொன்னாரு. நாங்க புதன்கிழமை ஊழியனா திங்கக்கிழமையே உட்காந்து ஜெபம் பண்ணோம். என்னப்பா ஃபர்ஸ்ட் வாரம் நாங்க தொடங்கிட்டோம், நாங்க யார் முன்னாடி அசிங்கப்பட்டு கூடாது, இது தொடர்ச்சியா நடக்கணும் சொல்லிட்டு நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா ஒருத்தரா ஒரு வாரமும் ஒருத்தங்க டீக்குன்னு பொறுப்பெடுத்துப்பாங்க, ஒருத்தங்க உணவுக்குன்னு பொறுப்பெடுத்துப்பாங்க, ஒருத்தர் காணிக்க மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கையா கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நடத்தினார். நாங்க போட்டதுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வாரம் மாத்திரம் தான் எங்க கையின் காசை வச்சு நாங்க போட்டோம். 3 மாசம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு ₹2500, ஒரு மாசத்துக்கு ₹10,000. அப்ப 3 மாசம் நாங்க முடிச்சிருக்கோம், ₹30,000. எங்களுக்கு வேலை இல்ல, வெட்டி இல்ல, ஒண்ணுமே நாங்க செய்யல. எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கும், இவங்க வேலைக்கு போல, எதுவுமே பண்ணல, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க நினைக்கிறது வாங்குறாங்களே கொள்றாங்களேன்ட்டு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு சிலர் எங்க காதுபடியா கேட்டிருக்காங்க, இவங்க வட்டிக்கு விட்டுறாங்க போல, அதனாலதான் உங்க கிட்ட காசு என்ன இருக்குன்னு. கர்த்தர் சாட்சியா சொல்றோம், எந்த வட்டிக்கும் நாங்க விடல. ஆனா யாருக்கிட்டையும் நாங்க வாங்கல. ஒன்னே ஒருத்தர்கிட்ட மட்டும் நாங்க போய் கேட்போம். தேவ சமூகத்துல எங்களுக்கு தேவை, உங்களுக்கு இருக்கிற தேவைகளும் எங்களுக்கும் தான் இருக்கும். நாங்களும் பிள்ளைகளை வச்சிருக்கோம், ஸ்கூலுக்கு விடணும், வீட்டுல நிறைய தேவை இருக்கும். எல்லாத்துக்கும் தேவைக்கு சந்திக்கும் போது நாங்க ஜெபம் மாத்திரம் தான் பண்ணோம். ஆனா ஜெபம் பண்ணா ஆண்டவரே டைரக்டா கொடுக்க மாட்டாரு, உங்களை மாதிரி மனுஷங்க ரூபமா தான் எடுத்துட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு வாட்டி நாங்க ஜெபிக்கும் போதெல்லாம் ஒருவர் அவங்களா முன் நீங்க வச்சுக்கோங்கன்னு ஒருத்தரா கொடுத்ததுதான் இந்த ஊழியம் 3 மாசமா நடக்க ஆண்டவர் கிருபை செய்தாரு. நாங்க ஃபர்ஸ்ட் பயந்தோம், என்னப்பா இது, இப்ப அவர் சித்தம் இல்லைன்னா இது ஃபர்ஸ்ட் வாரத்தோட இது தடைப்பட்டு நின்றுக்கும், இது தொடர்ச்சியா நடந்திருக்காது. அவர் சித்தம் இருந்ததுனாலதான் 3 மாசம் நடக்க அவர் கிருபையை கொடுத்தனாரு. ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் இந்த செலவு நான் பொறுப்பு, அவங்களா முன் வந்தாங்க. நாங்க யாரிடம் கேட்கல, நாங்க கேட்டது ஒரே ஒரு இடம், பரமபிதா அவர்கிட்டதான் நான் கேட்டேன், என்னப்பா நாங்க செய்யணும், ஆனா நாங்க ஒரு வாரம் நினைச்சோம், உணவு வாரம் கொடுக்குறோம், ஸ்நாக்ஸ் எதனா கொடுக்கல நாங்க நினைக்கிறோம். ஆனா அவரு நினைக்கிறாரு, என் பிள்ளைங்க வரும்போது அவங்க வயிறாரதான் போகணும்னு சொல்லிட்டு, அந்த முடியாதுன்னு நாங்க நினைச்சாலும் அவர் விட்டுறதா இல்ல. அவர் யாரு மூலமாவது ஒரு வாரமும் கொடுத்து திருப்தியா தான் எல்லாரையும் நடத்துறாரு. அதனால இந்த கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், ஒண்ணுமே இல்ல எப்படி இவங்க எல்லாத்தையும் நடத்துறாங்கன்னு. ஒன்னே ஒண்ணுதான் நாங்க பண்றோம், தேவ சமூகத்துலதான் நாங்க அமர்ந்து செபிக்கிறோம். அது கர்த்தர் எப்படி எங்க வாய்க்க பண்றாரு. எங்களுக்கும் நிறைய சோர்வு கஷ்டம், இங்க நின்றுட்டா ஒண்ணுமே, இவங்க நல்லா இருக்கிறாங்க, இங்க இடத்துல நின்றுட்டா, இந்த இடத்துல நிற்கும் போது குடும்பத்துல அநேக கஷ்டம் இருக்கு. ஆனா எங்களை பாக்குறவங்களுக்கு தெரியாது, எங்களை பாக்குற யாருக்குமே தெரியாது இவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறோம். 1000 கஷ்டங்கள் வந்தாலும் நாங்க கேட்கிற ஒரே ஒரு இடம் என் தகப்பன் அப்பா கிட்டதான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் குடும்ப ரீதியா வராது, தேவைகள், என் பிள்ளைகள் ஒண்ணு கேட்கும் போது அது அந்த நேரத்துல செய்ய முடியாது. ஆனா வெளிப்புறத்துல பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க இருதயத்தை ஆராய்ந்து இருக்கிற தகப்பனுக்கு தெரியும். ஆனா எப்படியோ அதை அவர் சந்திக்கிறாரு. எங்களை ஒரு நாளே விடல, வேலை இல்லையே, ஆனா இவங்களே அவர் கம்பீரமா நடத்துனாங்கன்னா உங்களெல்லாம் அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார்ல, அப்ப நீங்க அவரை உறுதியா பிடிச்சினா உங்களை எவ்வளவு அவர் மேன்மையா நடத்துவார். இந்த சாட்சியை நான் அதுக்காகவே பகிர்ந்து கொள்றேன். ஒண்ணுமே இல்லாத எங்களையே இவர் மேன்மையா பயன்படுத்துறாருன்னா, ஏன்னா நாங்க முழு நம்பிக்கையை அவர் மேல வச்சிருக்கிறோம். நீங்க நினைக்கலாம்,
அவர் டைரக்டா வந்தாலும் கொடுக்க மாட்டாரு. பரலோகத்துல வந்து கேட்டோடனே உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுக்குற அப்படியெல்லாம் கிடையாது. ஜெபிக்கிறோம், யாராவது ஒருத்தர் அந்த டைம் வருவாங்க, வந்து இந்த நீங்க இதை வச்சுக்கோங்க, உங்க செலவுக்குன்னு வச்சுக்கோங்க, பசங்களுக்குன்னு கொடுப்பாங்க, இல்ல ஸ்நாக்ஸ் கூட வாங்கி வந்து கொடுப்பாங்க. தேவன் அந்த மாதிரியே நடத்திதான் இந்த ஊழியத்தையும் சரி. அவரு வேலைக்குன்னு போய் 2 வருஷம் ஆகுது, வேலைக்குன்னு போய். அப்ப எப்படி நாங்க நடத்துறோம், எப்படி எங்க பொருளாதார ரீதியெல்லாம் செலவெல்லாம் பாக்குறாரு. ஒரே ஒண்ணுதான், ஜபம். ஜபமே எங்களுக்கு ஜெயமாக எல்லாத்திலும் மாறுச்சு. அதுதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். உங்க வாழ்க்கையிலும் சிலது காரியங்கள் அந்த மாதிரி இருந்தா நீங்க ஜபம் மாத்திர பண்ணுங்க. அவர் எல்லாத்தையும் ஜெயம் கொடுக்க வல்லவர் நம்மளோட இருக்கிற கர்த்தருக்கு நன்றி.